நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தேசிய ரத்த தான மாத விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தேசிய ரத்த தான விழா இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் வரவேற்று பேசினார். நலவழித்துறை செயலர் மீனா, டாக்டர் ராமன், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த ஓராண்டில் சிறந்த முறையில் ரத்த தானம் செய்த மனிதநேய மக்கள் இயக்கத்தின் நிறுவனரும் அரசு கொறடாவுமான நேருவுக்கு சிறப்பு பரிசளித்து பாராட்டினார். மற்றும் வில்லியனூர் மகாத்மா காந்தி இளைஞர்கள் நற்பணி மன்றம், ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, யூகால் நிறுவனம், NR காங்கிரஸ் போன்ற 8 அமைப்புகளுக்கும் 39 தனி நபர்களுக்கும் பரிசு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிறைவாக ரத்த வங்கியின் தலைவர் டாக்டர் மணி நன்றியுரையுடன் விழா இனிதே முடிந்தது. புதுவை சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் அவர்கள் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். புதுவை காந்தி வீதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் சண்டே மார்க்கெட் புகழ்பெற்றது. மேலும் இங்கு புதுவை மக்கள் மட்டுமின்றி சென்னை, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து மக்கள் வருவது வழக்கம். நேற்று தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்கள் படையெடுத்து வந்தனர். இதனால் காந்தி வீதி, நேரு வீதி, புசி வீதி உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலையாகத்தான் பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு நெரிசல் அதிகரித்து ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்ல சிரமம் ஏற்பட்டது. மற்றும் பண்டிகையை முன்னிட்டு சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் விற்பனைக்காக நவீன பொருட்களை வாங்கி குவித்ததால் அதனை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். கூட்டத்தை பயன்படுத்தி குற்றங்கள் நிகழாமல் இருக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கூட்டம் நள்ளிரவு 11 மணிக்கு மேல்தான் குறைய துவங்கியது. புதுவை திருக்கனூர் அருகே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. மேலும் மோதல் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை திருக்கனூர் அருகே சந்தை புதுக்குப்பத்தில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் இருந்து வந்தது. இந்நிலையில் சமுதாய கூடத்தில் ஸ்மார்ட் கார்டு எடுக்கும் பணியின் போது மீண்டும் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு வீடு, கடைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. தகவல் அறிந்த காட்டேரிக்குப்பம் மற்றும் திருக்கனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மோதலில் ஈடுபட்டவர்களை கலைக்க தடியடி நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசம் ஏற்படவில்லை. இதனால் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தி கும்பலை கலைத்து தொடர்ந்து மோதல் ஏற்படாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் சமூக நலத்துறை சார்பில் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதி பாவாணர் நகர், ரெட்டியார்பாளையம், உழவர்கரை, முத்துப்பிள்ளைப்பாளையம், அரும்பார்த்தபுரம் ஆகிய இடங்களில் அங்கன்வாடி மையத்தில் சமூக நலத்துறை சார்பில் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். உணவுப் பொருட்களின் விலை உயர்வு கவலை அளிக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து இருக்கிறது என்றாலும் விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம். மேலும் 2010ஆம் ஆண்டு பணவீக்கம் 20% இருந்தது. அதனை படிப்படியாக கட்டுப்படுத்தி தற்பொழுது 10.6% கொண்டு வந்திருக்கிறோம். இதனை மேலும் குறைக்க ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் தற்பொழுது உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்திருப்பது கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார். புதுவையில் நேற்று பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் தீபாவளியை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடந்து வந்த வியாபாரம் குறைந்தது. புதுவையில் நேற்று காலை முதலே சிறிது நேரம் வெயிலாகவும் சில நேரங்களில் மேகமூட்டமாகவும் வானம் காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை வானம் இருண்டு மேகம் சூழ்ந்து திடீரென மழை பெய்தது.
சிறிது நேரத்தில் விட்ட மழை மீண்டும் நள்ளிரவில் கனமழையாக பாதித்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பல இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இந்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்தது. மேலும் இன்னும் 2 தினங்களில் தீபாவளி பண்டிகை வரவுள்ளதால் ஆர்வமுடன் பொருட்கள் வாங்க கடைவீதிக்கு படையெடுத்தவர்கள் மழையின் காரணமாக திரும்பிச் சென்றனர். இதனால் தினமும் விறுவிறுப்பாக நடந்து வந்த வியாபாரம் குறைந்ததாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்தனர். சம்பளம் மற்றும் போனஸ் வழங்கக் கோரி பாசிக் ஊழியர்கள் ராஜா திரையரங்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 500 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 5 மாத சம்பளம் வழங்கவில்லை என்று கோரிக்கைகளை விடுத்து கடந்த 15 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடந்த பேச்சுவார்த்தையின் போதும் எவ்வித முடிவும் ஏற்படாததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் ஒன்று திரண்டு ஊர்வலமாக ராஜா திரையரங்கம் வரை சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பு தலைவர் லட்சுமணசாமி தலைமை தாங்கி நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் தீபாவளி போனஸை வழங்கிட வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500 ஊழியர்களை கைது செய்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையால் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இலவச புடவை கைலி துண்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு இலவச துணி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது முன்னாள் கவுன்சிலர்கள் சேகர், தமிழரசி, நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். மற்றும் பயனாளிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இலவச துணியினை பெற்று பயனடைந்தனர். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகளை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் துண்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தேனி ஜெயக்குமார் இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். அதன்படி கனுவாப்பேட்டை, புதுநகர், அரியூர், அனந்தபுரம், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடியில் மொத்தம் 10,986 வேட்டி சேலைகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கண்ணபிரான், முன்னாள் கோட்டைமேடு பஞ்சாயத்து தலைவர் சங்கர், தெற்கு மாவட்ட தலைவர் தங்கன் ரெட்டியார், தொகுதி தலைவர் முரளிதரன், இளைஞர் காங்கிரஸ் வேல்முருகன் மற்றும் மங்கலம் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட பலரை அதிரடியாக இடமாற்றம் செய்து ஐஜி சர்மா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் ஐஜி சர்மா உத்தரவின்படி 3 இன்ஸ்பெக்டர்கள், 10 சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட பலர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி ஜிக்மா செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த ராஜசேகர் காரைக்கால் சிறப்பு அதிரடி படைக்கும், சிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளிக்கும், சட்டசபை பாதுகாப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் முருகவேல் ஜிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோன்று அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஆயுதப்படை பிரிவிற்கும், மாகி சப் இன்ஸ்பெக்டர் பாலாஜி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும், மாகி பந்தக்கால் புறக்காவல் நிலையத்தில் பணியாற்றிய மனோஜ் மாகி இன்ஸ்பெக்டராகவும், ஜிக்மா செக்யூரிட்டி பிரிவு பிரவீன்குமார் நிரவி காவல் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் ஜிக்மா நுண்ணறிவு பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் காளியபெருமாள் மாகி பந்தக்கால் புறக்காவல் நிலையத்திற்கும், உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னமணி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கும், நிரவி சப் இன்ஸ்பெக்டர் பேட்ரிக் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கும், காரைக்கால் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் தினகரன் காரைக்கால் ஆயுதப்படை பிரிவிற்கும், உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் முத்துசாமி காரைக்கால் காவல் நிலையத்திற்கும், புதுவை கட்டுப்பாட்டு அறை சப் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் ஏனாம் ஆயுதப்படை பிரிவிற்கும், அரியாங்குப்பம் உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபாலன் கட்டுப்பாட்டு அறைக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று 2 தலைமை காவலர்கள், 7 காவலர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை தொண்டமானத்தம் தீபாவளி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச வீடு கட்ட நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு நிதியுதவினை வழங்கினார். பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு நினைவு இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த தொண்டமானத்தம் தீபாவளி உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் கலைமாறன் முன்னிலையில் 425 பயனாளிகளுக்கு நிதியுதவியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிவராஜன் உள்ளிட்ட குடிசை மாற்று வாரிய அலுவலர்கள் பலரும் பயனாளிகளும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.